ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி யாழினி சமையலில் சப்பாத்தி, ஈஸியான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் நான் இந்த கப்பில் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உள்ளே போட்டுக்கலாம். அப்புறமா இதுக்கு மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு, அப்புறம் நீங்கள் சுடுதண்ணி வச்சு பிணைஞ்சாலும் ஓகே, இல்லை பச்சை தண்ணி வச்சு பிணைஞ்சாலும் ஓகே. ரெண்டில் பிணைஞ்சாலுமே நல்லாயிருக்கும். நம்ம இந்த சப்பாத்திக்கு வந்து எண்ணெயே சேர்க்க போகிறதில்ல. நம்ம எண்ணெயே சேர்க்காமல் இன்றைக்கி இந்த சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து பிணைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றாதீங்க. இது மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. மாவு பிணையும் போது நம்ம இந்த 5 விரலை வச்சு மட்டும்தான் மாவு பிணையணும். எப்போவுமே நம்ம உள்ளங்கை போட்டு நம்ம மாவு புரோட்டா மாவு மாதிரி பிணையக்கூடாது. இது மாதிரி தண்ணியை தெளித்து விட்டு 5 விரலில் பிணைஞ்சி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். இது மாதிரி நல்லா 5 விரலை வச்சு மட்டுமே மாவு பிணைஞ்சு நீங்கள் வீட்டில் சப்பாத்தி சுட்டு பாருங்கள். அருமையாக நல்லா சாஃப்டாக வரும். இதை நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்டாலுமே அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே இருக்கும், ஹார்ட் ஆகாது. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம கடைசி வரைக்குமே இந்த 4 விரலை மடித்து வச்சு தான் இந்த மாவை ஃபுல்லாக பிணையணும். உள்ளங்கை வச்சு பிணையக்கூடாது. அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து இந்த சப்பாத்தி வந்து கிடைக்கும். இது எண்ணெயே ஊற்றாமல் சுடுறதுனால நம்ம வடமாநிலத்துலாம் இது வந்து ஃபுல்கா ரொட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ சுடும்போது பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக அருமையாக வருதுன்னு சொல்லிட்டு மாவு நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போயே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒரு மூடி போட்டு கவர் பண்ணால் போதும். இல்லை அப்படியே சுட்டாலுமே உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்து இந்த சப்பாத்தி கிடைக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு டைம் இருக்கனால மூடி வச்சுக்கலாம். மாவு நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை வந்து நம்ம இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். இப்படி சின்ன சின்ன பால்களாக உருட்டிக்கோங்க. இப்போது நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு ரெடி ஆகிடலாம். கொஞ்சமாக ட்ரையாக உள்ள கோதுமை மாவை மேலே தூக்கிக்கோங்க. நம்ம கடைசி வரைக்கும் இதில் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்பப்போ மாவு போட்டுக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்லா நைஸாக மெல்லிஸாக சப்பாத்தி தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி இந்த சப்பாத்தி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம சப்பாத்தி எடுத்து மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து லைட்டாக 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் தோசைகள்லையுமே எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் தடவாமல் இது மாதிரி வெறுமனை சப்பாத்தியை 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் தேவையில்லை. இந்த பக்கம் நல்லா சூடாகணும், அதே மாதிரி மறுபக்கமும் நல்லா சூடாகணும். சூடாகிட்டு இதில் சின்ன சின்ன இந்த பப்புள்ஸ் வருது பாருங்க. இது வந்து லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம இப்போயே சப்பாத்தி வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு எந்திரிக்க ஆரம்பிக்குது. நம்ம சப்பாத்தி இது பாருங்கள் லைட்டாக மெரூன் கலரில் வந்துருச்சு. இப்போது இதை எடுத்து
நம்ம அப்படியே டைரெக்டாக அடுப்பில் வைக்க போகிறோம். பாருங்க எவ்வளோ புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வருதுன்னு. இதே மாதிரி 2 பக்கமும் திருவி போட்டு எடுத்துட்டா அவ்வளோதான், நம்ம சாஃப்டான சப்பாத்தி ரெடி. இதே மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தியை ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஆயில் யூஸ் பண்ணாமல் சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு இது மாதிரி ஆயிலே இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1 சாப்பிட்ற இடத்துல 2 சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.